ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் எல்லார் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகே இப்படி தான் ஃப்ரேமில் நிற்கணும் அப்படின்றது ஒர்க் பண்ண தெரிஞ்சுது. 6-7 இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே. நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. பெரிய படங்கள் 2 படம் கமிட் ஆயிருக்கேன். சில விஷயத்த நம்மள ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சில இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கதைக்களத்துக்கு ஆப்ட்டா இருக்கோம். நம்மளுக்கு அதுக்கு ஓகே அப்படின்னும்போது, நம்ம அந்த கேரக்டருக்கு ஓகேன்னும்போது கண்டிப்பா நம்மள செலக்ட் பண்ணிருவாங்க. ஆமா, நீங்களும் நானும் அரசின்னு சொல்லி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் பிக் ஸ்க்ரீன்ல வரப்போகுது. ஓகே வந்துட்டோமா, ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டோமா, பரவாயில்ல. எழுந்திருச்சு ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டா நம்ம எழுந்திருச்சு திருப்பி ஓட ஆரம்பிக்கணும். அப்பதான் நம்மளால அடுத்த லெவல் போக முடியும். கடுப்பேற்றார் மயிலாட். ஃப்ளாஷ்பேக், அதாவது நீங்க கடந்து வந்த பாதை, எப்படி உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி மீரா எங்களுக்கு எப்படி ஒரு ஹீரோயினாக இப்போ கிடச்சிருக்காங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அஸ்யூஷுவல் எல்லாருக்கும் சினிமானா என்னன்னு தெரியாது, கேமரானா எப்படி நிற்கணும்னு தெரியாது, அந்த எல்லாருக்குமே அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதுவும் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்தில் எல்லார் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ஓகே இப்படி தான் ஃப்ரேமில் நிற்கணும் அப்படின்றது ஒர்க் பண்ண தெரிஞ்சுது. என்ன சொல்கிறது, சின்ன படங்கள் ஆரம்பித்து நல்ல நல்ல கதைக்களங்கள் சூஸ் பண்ணி நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த கதைக்களத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்க மாதிரி படங்கள் அமைஞ்சது. ஸோ நல்லபடியாக பண்ணேன். அது அடுத்தடுத்து ரிலீஸும் ஆகிட்டு இருக்குது. அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நிறைய பேர் என்னோடய சீனியர் ஆர்டிஸ்ட் என் கூட ஒர்க் பண்ணவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த பயோலாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இருக்க ஆர்டிஸ்ட்டே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். எவ்வளோ வருஷங்கள் இது நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆச்சு உங்களுக்கு? நான் ஒரு 6-7 இயர்ஸாக ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே. நம்மளுக்கான பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். ஸோ இப்போ கிடச்சிருச்சு. பெரிய படங்கள் 2 படம் கமிட் ஆயிருக்கேன். அது கூடிய சீக்கிரம் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே சொல்கிறேன். இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் கம்பெனி சைட்லேருந்து ப்ராப்பராக. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வசந்த் டிவி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நம்மகிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்கே நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் சீக்கிரமாக என்ன படம்ன்றது நீங்கள் சொல்லிடணும். கண்டிப்பாக. சரிங்களா? அதுக்காக நானும் சரி வசந்த் டிவியும் சரி வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ப்ளஸ் லைஃப்பில் யாருக்குமே ஈஸியாக கிடச்சிடாது. ஒரு சில பேர் அப்படியே ஒரு லெவல் வரைக்கும் வருவாங்க, விட்டு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் இது லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கியிருக்கு. அதில் அவங்கள கொஞ்சம் தப்பாக உபயோகப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் லைஃப்பில் இப்போ ஃபில்டரைஸ் பண்ணி வரீங்களா எப்படி? ஆமாம். இப்போது நம்மளுக்கு நம்ம லைஃப்பில் பேசிக்காகவே என்னென்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில விஷயத்த நம்மளை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சில இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம கதைக்களத்துக்கு ஆப்டாக இருக்கோம், நம்மளுக்கு அதுக்கு ஓகே அப்படின்னும்போது, நம்ம அந்த கேரக்டருக்கு ஓகேன்னும்போது கண்டிப்பாக நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க. அது எல்லா பேனர்ஸ்லேயுமே அப்படி தான். ஓகே நீங்கள் இந்த கதைக்களத்துக்கு நல்லா இருக்கீங்க, இந்த டைலாக் நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க அப்படின்னும்போது நம்மளோட திறமையை ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணதான் ஜிவி படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ரோல் அண்டு டைரக்டர் எனக்கு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலேயுமே பண்ணியிருந்தேன். அடுத்தடுத்து என்னோடய அப்டேட்ஸும் காத்துட்டே இருக்குது. சூப்பர் 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 சூப்பர். இன்ஃபேக்ட் நானும் மீராவும் அவங்களுமே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆமாம், நீங்களும் நானும் அரசின்னு சொல்லி ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுவும் கூடிய சீக்கிரம் பிக் ஸ்க்ரீனில் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள நீங்கள் பார்க்கலாம் பிக் ஸ்க்ரீனில், என்னையும் பார்க்கலாம். ஆமாம், 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோமே தவிர 2 பேரும் காம்பினேஷனில் சீன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்கள நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வரலட்சுமி சரத்குமார் மேமோட போனீங்க. நம்ம ஹீரோ சார் கார்த்திக் ராஜ், பிரபாஸ் அவரோட கசின் பிரதர், அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் நம்ம அப்படி போயிடுச்சு நம்மளுக்கு. இருந்தாலும் படம் வெற்றி பெறணும் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரோட சார்பாக வாழ்த்துக்கள் வந்திருக்கு. இப்போதைக்கு கரியர் ஓரளவுக்கு செட் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. பெரிய படமும் கமிட் ஆகிட்டீங்க, அது என்னன்றது லேட்டராக தான் சொல்லுவேன்றீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் நம்ம நிகழ்ச்சியில் யாருமே சொன்னதே கிடையாது. சர்ப்ரைஸ் வேணும்ல லைஃப்னா. ஓகே, ஃப்ளாஷ்பேக்காக இருந்தாலும் நான் இவ்வளோ தாண்டி வந்தேன், எனக்குள்ளே இவ்வளோ இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன்.
இல்ல இப்படி இருக்கும் யூஸ்வலா நிறைய பேர் சொல்லும்போது சிம்பிளா என்னன்னா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சிம்பிளா என்னன்னா லைஃப்னா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் சக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா நெகட்டிவிட்டி இதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் எடுத்துட்டு போகணும். நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க ஓகே. நீங்க கண்டென்ட்டே கொடுக்காம இருந்தீங்கன்னா நான் எப்படி எடிட்டரை ஃபேஸ் பண்ணுவேன்? அவர் கேட்பாரு. ஏன்னா கண்டென்ட்டே இல்லாம அந்த அம்மா ஸ்ட்ரைட்டா போயிட்டாங்க, நான் வந்துட்டேன் போயிட்டாங்கன்றாங்க அப்படின்னுவாரு. அப்படி இல்லை, பாஸ்ட் இஸ் எல்லாருக்குமே பாஸ்ட் தான். பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. ஓகே வந்துட்டோமா, ஒரு ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டோமா, பரவாயில்ல, எழுந்திருச்சு. ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டா நம்ம எழுந்திருச்சு திருப்பி ஓட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும். ஐயோயோ கீழே விழுந்துட்டோமே, யாராவது தூக்கி விடுவாங்களா அப்படின்னு யோசிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் போக முடியாது. கீழே விழுந்துட்டோமா தட்டி விட்டு எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி பேசுகிறவங்க சொல்கிறவங்க எதையுமே காதில் போட்டுக்கூடாது. ஸோ பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணிடணும், அவ்வளோதான். எஸ், ரொம்ப பாசிட்டிவான வைபாக இருக்கேன் உங்கள் பக்கத்தில் உட்கார்றதுக்கு. தேங்க்யூ. ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்ன ஒரு பர்சனு, ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. டேய் கீழே விழுந்தா எழுந்துச்சு போயிட்டே இரு, யாரையும் யோசிக்காத அப்படின்னு. நல்ல விஷயம் ஆக்சுவலாக, அது ஒரு பாசிட்டிவான வைப்பில் அது. இல்லை அதாவது ஃப்ளாஷ்பேக்னா சோகமாக தான் இருக்கணுன்றது கிடையாது. சோகங்கள் இருக்கும், எல்லாரோட லைஃப்பில் இருக்கும். பட் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாமே. அந்த சோகத்தையும் நீங்கள் வெளிக்காட்டிக்காமல் அதை அப்படியே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி வரீங்க, ரைட்டுங்களா?